ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காமாட்சி நிலையம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் தெய்வ கடாட்சத்தோட நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் உங்கள் எல்லாரையும் என்னோடய முதல் வீடியோ மூலயமா மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்கள் கூட சித்ரா பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணேன்றதை தான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நிலைவாசல் பூஜை, துளசி பூஜை மற்றும் வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வ விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே பண்ணது என்னோடய மகள் தான். அதில் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷமும் கூட. நான் செய்கிற பூஜை முறைகளை அவள் பார்த்து இன்றைக்கி அவளே தன்னந்தனியாக எல்லாமே செஞ்சால் அதை அம்பாலும் ஏற்றுக்கிட்டாங்கன்றதை நிரூபித்து காட்டியிருக்காங்க. அதையெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் அவள் பண்ணா. பால் அபிஷேகம், மஞ்சள் மற்றும் குங்குமத்தில் 3 அபிஷேகம் பண்ணா. அபிஷேகம் பண்ணிவிட்டு அவள் செஞ்சுருக்கிற அலங்காரத்தையும் பாருங்கள். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த நன்னாளில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வ விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல? மல்லிகை, மரிக்கொழுந்து, மருதாணி பூ வாசத்தில் அம்பாளோட இந்த அலங்காரங்களை பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப ரம்யமாக இருந்தது. ஒரு தெய்வங்களுக்கும் அவளுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவள் அலங்காரம் பண்ணியிருக்கா. உண்மையிலே பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. நான் என் கையால் பூஜை செய்திருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்குமான்னு தெரியல. என் மகன் முதல் முறையாக இது போல் அவளால் செய்ய முடியும்னு பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வாராகி அம்மன் பின்பக்கம் மரிக்கொழுந்து விழுந்ததை பார்த்தீங்களா? இதை நாங்கள் பூஜை செய்யும் போது கவனிக்கலை, வீடியோ எடுக்கும் போது தான் கவனித்தோம். மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்ததுனால முருகருக்கும் இது ரொம்ப உகந்த நாள், ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அதனால் முருகருக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சு. இங்கே உள்ள ஒவ்வொரு தெய்வங்களும் எப்படி என்னோடய வாழ்க்கையில் வந்தாங்கன்றதை இனி வர்ற வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எளிமையான முறையில் செஞ்ச இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இனி வர்ற வீடியோஸையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.